பை த எண்ட் ஆஃப் 2024 வெப் டிசைனரோட க்ரோத் இப்போலேருந்து 27 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருக்கு. செம்ம. ஸோ வெப் டிசைனர் என்ன, வெப் டிசைனர்னால் என்ன பண்ணுவாங்க, நம்மளும் வெப் டிசைனராக ரோட் மேப் ஏதாவது இருக்கா அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வெப் டிசைனிங்கிறது என்னென்னா ஒரு என்டையர் வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அதோட ஃப்ரண்ட் எண்ட் தான் அதுக்கு ஒரு இன்னொரு உயிர் நாடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் லாஜிக் இருந்தாலும் ஃப்ரண்ட் எண்டு நல்லாவே இல்லைன்னா யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ரிலீஸ் ஆனப்போ எல்லாம் ஃபேஸ்புக் போயிட்டு இருந்தோம். அதோடய ஃப்ரண்ட் எண்ட் அவ்வளோவா இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து அதோடய ஃப்ரண்ட் எண்ட் எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது. ஸோ இப்போலாம் ஃபேஸ்புக் பக்கம் போகிறதே இல்லை யாரோ, இன்ஸ்டாகிராம் வந்தவங்க யாரும் ஃபேஸ்புக் பக்கமே போகிறதில்ல. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்டில் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து சூப்பராக இருக்கணும். வெப் டிசைனுன்றவங்க அதான் பண்ணுவாங்க. நம்மளோட என்டையர் வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் வேறு லெவலில் இருக்கணும், வந்தால் பிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தும் நுண்ணியமான விஷயம், இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த சென்ட் பட்டன் ரைட்டில் தான் இருக்குது. ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எந்த மெசேஜ் சென்ட் பட்டனோ லெஃப்ட் சைடில் இருந்து பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஸோ ரைட் சைடில் இருக்கிறது அதுவும் ஒரு வெப் டிசைன். யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அது வந்து ரைட் சைடில் வைக்கலாமா இல்லை சென்டரில் வைக்கலாமா அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெப் டிசைனர்லாம் வெப்சைட்டை டிசைன் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, எந்தெந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாம், அண்ட் க்ளீனாக இருக்கணும் கோடு, அண்ட் ஆல்சோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ரிஃப்ரெஷ் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக போகணும். லாகின் பண்ண அடுத்த 2 செகண்ட் கூட ஆகக்கூடாது, அதுக்குள்ளே லாகின் ஆகிருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் டிசைனை வச்சு தான் வெப் டிசைனர்ஸ் இப்போ பூம் ஆகிட்டுருக்காங்க. ஸோ வெப் டிசைனர் இதுதான் பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம ரோட் மேப் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் கிராஃபிக் டிசைனில் கெத்தாக இருக்கணும். கிராஃபிக் டிசைன் அதான் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், அடோப் ஸ்பார்க், அடோப் எக்ஸ்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஒரு கிராஃபிக்ஸை டிசைன் பண்ணுறது, ஒரு இமேஜ் டிசைன் பண்ணுறது, ஒரு வீடியோ டிசைன், இந்த மாதிரி டிசைனிங்கில் கிராஃபிக் டிசைனில் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் இந்த டெக்னாலஜியெலாம் நீங்கள் கற்றுக்கணும். பிகாஸ் வெப் டிசைனிங்கிறது நிறையா க்ரியேட்டிவிட்டியை இது பண்ணுறது தான், க்ரியேட்டிவிட்டியை தூண்டுறது தான் வெப் டிசைன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஃபிக் டிசைனில் கெத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜில், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் மார்க்கப் லாங்குவேஜஸில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நம்ம செகண்டில் கற்றுக்க போகிறோன்னா HTML, CSS, JavaScript அண்ட் jQuery. இந்த நாலுமே கற்றுக்கணும். இது HTML, CSS மார்க்கப் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டீல் பண்ணுற லாங்குவேஜ், JavaScript பற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த 4லையுமே நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அண்ட் இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் நிறையா இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்குன்றது சொல்ல இதோட வேலை இன்னும் டக்குன்னு பண்ணுறதுக்கு தான். CSSோட ஃப்ரேம் ஒர்க், பூட்ஸ்ட்ராப் கற்றுக்கணும். JavaScript, React ஆர் Vue.js, இந்த இதில் ஏதோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் கற்றுக்கணும். நெக்ஸ்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட்டை எடுத்து நம்ம வெப்சைட்டுக்கு தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கிறது தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லிங்க்டின், ஃபேஸ்புக் பார்த்துக்கலாம். ஃபேஸ்புக்கோட டெம்ப்ளேட் தான் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் லிங்க்டின். ஸோ அந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்த வரையும். பட் ஆனால் அந்த மாதிரி தான், இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து, வெப் டிசைன் டெம்ப்ளேட் எடுத்து நம்ம வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போதைக்கு அதில் பெஸ்ட்டாக இருக்குது வேர்ட்ப்ரெஸ், ஜூம்லான்ற நிறையா கம்பெனிஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு. நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். அந்த பிரின்சிபலாக நம்ம கெத்தாக இருக்கணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னா அதான் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறது, யூடியூப்பில் டேக்ஸ் போடுறது தெரியும், இப்போ இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் போடுறதுலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஆக்டாக வர மாதிரி இருக்குது. இப்போ கூகுளில் போய் நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை போட்டால் கூட டக்குன்னு ஃபஸ்ட் இடத்துல வந்துடும். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆப்டிமைசேஷன். ஓகே, இந்த இதுலேயும் நீங்கள் கெத்தாக இருக்கணும். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்குது, வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். நீங்கள் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோ இல்லை ஒரு வெப்பேஜோ க்ரியேட் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு அடோப் ஃபோட்டோஷாப் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணி சேவ் ஃபார் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா HTML, CSS, JavaScriptல அந்த கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதுதான் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை கோடை நான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன். இந்த சாஃப்ட்வேர்லேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அடோப் ட்ரீம் வீவர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது.
அந்த சாஃப்ட்வேரில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ஓகே, அடுத்து அப்டேட்டாக இருக்கணும். என்ன நியூ டெக்னாலஜி வந்தாலும் சரி, அதோட ப்ரோஸ் கான்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு இது தேவைப்படுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும். ரியாக்ட் ஜேஎஸ் ஒரு லைப்ரரி, வியூஜேஎஸ் ஒரு ஃப்ரேம் ஒர்க். நம்மளுக்கு அதோட ப்ரோஸ் கான்ஸ் தெரிஞ்சு தேவையாது, நம்மளுக்கு தேவைன்னா படிப்போம், பார்ப்போம், கற்றுக்குவோம். தேவையில்லைன்னா விட்டுருவோம். எதுக்கு புதுசாக வந்தால் எனக்கு என்ன அப்படின்ற விட்டுறணும். ஓகே, புது டெக்னாலஜிக்கு அடாப்டிவாக இருக்கணும். ஏன்னா டெக்னாலஜி வெளில புதுசாக டெய்லி ஒன்று வர மாதிரி இருக்குது. ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிலாம் டெய்லி ஒரு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானது மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர ஜாப் பொறுத்த இடத்துலையும் அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி அவனுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதையும் நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் முக்கியமான ஒன்று கம்யூனிகேஷன் ஸ்கில். நீங்கள் எங்கே ஜாப் போகிறீங்களோ, இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டிசைன் ஏஜென்சி விற்கிறீங்களோ, இல்லைன்னா ஒரு ஃப்ரீலான்சராக பண்ணுறீங்களோ, கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக ஒரு பண்ணுறீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் கேட்கணுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க, இந்த ப்ராஜெக்ட் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் போய் அங்கே போய் தான் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை காட்டணும். உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை தமிழ்லேயே பேசினாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கட்டும், அங்கே தான் உங்களோட இதை காட்டணும். வெப் டிசைன் ஏஜென்சி வச்சுட்டா தெரியும், பிஸ்னஸ் ஏஜென்சி வச்சா பேசி தான் நம்மளால் தள்ள முடியும். நெக்ஸ்ட் ஜாப் இன்டர்வியூ. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது பி கன்சிஸ்டன்ட். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிராஃபிக் டிசைனில் அடோப் ஃபோட்டோஷாப் எல்லாம் பெஸ்ட்டு, அடோப் ஸ்பார்க்லாம் என்னெல்லாம் அடிச்சுக்க முடியாது, இந்த மாதிரி அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் செம்மது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்புறம் அதுலேயும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அடோப் ஃபோட்டோஷாப்பில் சின்ன ப்ராஜெக்ட் பண்ணுறது, சின்ன அனிமேஷன் வீடியோ பண்ணுறது, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் சின்ன வீடியோ இல்லை இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டோன்னா அதுக்கு முன்னாடி கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் சேரணும். மாதிரி மினி ப்ராஜெக்ட் பண்ணணும். இப்போ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டீங்க, அதுக்கடுத்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி வெப்சைட் டெம்ப்ளேட் எடுத்து பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டீங்களா, ஏதோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், மினி ப்ராஜெக்ட். CSS வச்சு ஹோவர் பண்ணுறது, கிளாஸ் மார்ஃபிசம் பண்ணுறது, ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு ஒரு ஸ்டாட்டிக் பேஜோ ஒரு டைனாமிக் வெப் பேஜோ க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது, லொக்கேஷன் எடுக்கிற மாதிரி ஒரு வெப் பேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட் பண்ணால் தான் கன்சிஸ்டண்ட்டாக உங்களை இருக்கும். அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட டெக்னாலஜி உங்களுக்கு புரியும், மைண்டில் ஏறும். கற்றுக்கிற ஒரு டைம் ஒரு 2-3 ப்ராஜெக்ட், ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டு நீங்கள் 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், உங்கள் மண்டையிலே நின்றுருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட அதில் வந்து 2-3 டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரூல். நீங்கள் கற்றுக்கிட்டீங்கல்ல, அந்த ரூல்ஸை வச்சு ஏதாவது ஒரு வெப்சைட் டெம்ப்ளேட்டில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். டொமைன் ஹோஸ்ட் பண்ணுறது எப்படி, டொமைன் இதெல்லாம் எப்படின்ட்டு யூடியூப்லேயே நிறைய இருக்குது, பார்த்து கற்றுக்கலாம். ஸோ பி கன்சிஸ்டன்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியமாக இருங்க. வெப் டிசைனர் ரோட் மேப் இதுதான். HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட், கிராஃபிக் டிசைனில் அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை. அடுத்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரூல் எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுதான் வெப் டிசைனரோட ரோட் மேப். இதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஜாப் ப்ரொஃபைலுக்கு போகாதீங்க. ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. எப்படின்னா ஃப்ரீலான்ஸரில் ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி, அப்வொர்க்கோ ஃபீவரோ ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு ஜாப் சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தேவை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே, அங்கே நீங்கள் போய் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு அங்கே போய் இது பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ண டெக்னாலஜிலாம் அங்கே போய் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். அது ஒரு மேட்டர்லாம். பட் ஆனால் ஸ்கில் நம்மளுக்கு டெவலப் ஆனதாக இருக்கும். ஓகே, அந்த ரேட்டிங்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் ஜாப் ப்ரொஃபைலுக்காக இல்லை இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நம்ம ரெஸ்யூமுக்கு அது ஒரு வெயிட் ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், பாய். வெப் டிசைனராக வாழ்த்துக்கள்.